டிசம்பர் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கடலோர மாவட்டங்களில் மீண்டும் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும். பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே நம்ம கனமழை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினங்களிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக நமக்கு லேசான மற்றும் மிதமான மழை பொழிவு, சில இடங்களில் கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு. அப்போ தொடர் மழை பொழிவு எங்கெல்லாம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும். நிறைய மேகக்கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம டெல்டா மாவட்டங்களை கடந்து போக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து நமக்கு மழை மேகங்கள் உருவாகி தொடர்ந்து டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும். 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்கு. இன்று வரைக்கும் உங்களுக்கு டெல்டா மாவட்டத்தில் சில இடங்கள்ல நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழையாக விட்டு விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மழை மேகங்கள் தொடர்ந்து நமக்கு டெல்டா மாவட்டங்களில் அடுத்தடுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள் தான், அதாவது நீண்ட நேரம் மழை இல்லாம ஒரு சிறிது நேரங்கள் மட்டும் பரவலாக நமக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை எப்பொழுது எங்க பதிவாகும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்க நண்பர்களே ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு தீவிரமாகி வருகிறது. குறிப்பாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகாலை வேளையில் நமக்கு தீவிரமாகி வருகிறது. குறிப்பாக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அதிகாலை நேர பனிப்பொழிவு என்பது சற்றே தீவிரமாகி இருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் பனிப்பொழிவு காணப்பட்டாலும் சில இடங்களில் மட்டுமே மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏற்கனவே நேற்றைய தினத்திலும் டெல்டாவில் சில இடங்களில் நமக்கு மிதமான மழையானது பதிவாகியிருக்கு. சில இடங்களில் லேசான மழையும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை வருவது போல ஒரு அந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் காணப்பட்டிருந்தது நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அந்த மிதமான மழையானது நிச்சயமாக அந்த அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில பகுதிகள் குறிப்பாக நாகை, தஞ்சை, திருவாரூர்லாம் மிதமான மழையானது கண்டிப்பாக பதிவாகும். சில நேரங்கள் மழை வருவது போல இருக்கும், ஆனால் மழை எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சில நேரங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். மிதமான மழை மட்டுமே டெல்டாவில் எதிர்பாருங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு எப்பொழுது கனமழை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். இங்கே சென்னை பகுதிகள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் இங்கெல்லாம் நமக்கு எப்பொழுது மழை வாய்ப்புகள் வரும் அப்படின்னா டிசம்பர் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்த நாட்களில் தான் நமக்கு மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வருகிற டிசம்பர் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கணிசமாக மழை வாய்ப்புகள் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் தீவிரமடைய போகுது. அப்போ இந்தந்த நாட்களில் தான் நமக்கு மழை பெய்யுமே தவிர மற்ற நாட்களில் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களானாலும் டெல்டாவானாலும் அதிகபட்சம் நமக்கு வரப்போகிறதே 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்கான மழை பொழிவு தான். ரொம்ப தீவிரமான மழையோ அல்லது தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுற அளவுக்கு மழையோன்னு கூட நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் போன்ற பகுதிகளில் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது அறிவிக்கிற தேதிகளில் பதிவாகும். 16 முதல் 18 இந்த தேதிகளுக்குள்ள நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழையாக பதிவாக போகுது. இது டெல்டாவிலும் இதே நாட்களில் நமக்கு மழை பொழிவுகள் மீண்டும் நமக்கு தீவிரமடையும். கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே இந்தந்த தேதிகளை நம்ம மழை எதிர்பார்க்கிறோம். ஏன்னா டிசம்பர் இறுதியில் வலுவான நிகழ்வுகள் ஏதேனும் உருவாகுமா என்பது குறித்து தொடர்ந்து நம்ம தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்கறதுனா டிசம்பர் 20லேருந்து 30க்குள்ளே ஏதாவது புயல்கள் உருவாகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுதான் நம்ம தொடர்ந்து தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்கோம். ஆனால் தாழ்வு பகுதிகள் மற்றும் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது டிசம்பர் 20லேருந்து 30க்குள்ளே. ஆனால் அந்த மழை பொழிவு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பது குறித்து வரும் நாட்களில் சொல்கிறேன். ஏன்னா இலங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு மறுபடியும் இலங்கையில் தான் நமக்கு அதிக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களும் இலங்கை பகுதியில் அதிக மேகங்கள் குவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் கடலோரத்தில் மட்டும் மிதமான மழையானது பதிவாக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஓய்வு கொடுக்க நம்ம பார்க்க முடியுது. உள் மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை கிடையாது.
மேற்கு தொடர்ச்சியிலும் பெரிதளவு மழை எதிர்பார்க்காதீங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், அப்புறம் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள். இங்கே வேணால் ஒரு சில இடத்துல நம்ம மிதமான மழை எதிர்பார்க்கலாமே தவிர, மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கிறது. தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு ரொம்பவே தீவிரமடைந்திருக்கும். நீங்கள் நவம்பர் மாதத்தை ஒப்பிடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அதிக பனிப்பொழிவுகள். ஏன்னா தொடர்ந்து மழை எல்லாமே குறைந்ததன் காரணமாக, தென் மாவட்டத்தில் பெரும்பாலும் மழை குறைந்ததன் காரணமாக அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்கும். தென் மாவட்டங்களை ஒப்பிடும்போது உள் மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு வந்து குறைவாக தான் இருக்கும். பனிப்பொழிவு தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்போ பனிப்பொழிவு எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி இங்கெல்லாம் மழை ரொம்பவே குறைஞ்சிருச்சு. மழையே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம உள் மாவட்டங்களில் பார்த்துட்ருக்குறோம். இங்கெல்லாம் வந்து மிக மோசமான ஒரு பனிப்பொழிவாக நம்ம வந்து பார்க்க முடியும். அதிகாலை நேரங்களில் தொடர் பனிப்பொழிவு வரும் நாட்களிலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்கள், அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் குறைந்து பனிப்பொழிவாகவே அதிகம் இருக்கும். மேற்கு தொடர்ச்சியில் அவ்வப்போது வேணால் ஒரு லேசான மற்றும் மிதமான மழை வரலாமே தவிர, மற்றபடி ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போகிறது கிடையாது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாவட்டங்கள், கன்னியாகுமரி போன்ற பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை நேர பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். மற்றபடி நமக்கு மழைன்னு எடுத்துக்கிட்டோன்னா வரும் நாட்களில் லேசானது முதல் மிதமான மழை தான். பெரிதளவில் எங்கேயும் நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது. அப்போ சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளும், அதே மாதிரி புதுக்கோட்டையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் 16, 17 மற்றும் 18 தேதிகளில் மீண்டும் ஒரு பரவலாக ஒரு மிதமான மழை. இப்போ வர மழை வந்து டெல்டா மாவட்டங்கள் மட்டும்தான். இப்போ அடுத்து வரக்கூடிய மழை பொழிவு மற்ற கடலோரங்களிலும் கணிசமாக நமக்கு தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஆகவே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்டோட இமேஜில் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் பொருட்கள் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் 50%, 60%, 70% டிஸ்கவுண்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சிறந்த சலுகைகள், சிறந்த ஆஃபர், பெஸ்ட் ஆஃபர் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மறக்காமல் வாங்கி நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மழை காலங்களுக்கு தேவையான பொருட்கள், குளிர் காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே சிறந்த சலுகையில் தள்ளுபடிகள் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டுமே நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துருக்குறோம். ஸோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனல் கேட்குறீங்க, வாட்ஸ்அப் சேனல் இருக்குமா ப்ரோன்னு. அதுக்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து அதே போல் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்டோட இமேஜ் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே நம்ம கொடுத்துருக்கோம். அது மூலியமாகவும் நீங்கள் போய் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்காகவே சிறந்த சலுகைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வாங்கி பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.